Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவு ஏற்படுகிறதா? அதற்கு காரணம் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இது உண்மையா? உண்மையில்லை. KN நேருவை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை முதலமைச்சர் சீராட்டி பாராட்டி திருச்சியில் ஒரு அடையாளமாக கொண்டு வருகிறார். சிஎம் ஒரு ஆடியோவை கேட்கிறார். சவுக்கு சங்கரும் நேருவும் பேசிக்கொண்ட ஆடியோ. 1 ஆண்டு காலமாக சவுக்கு சங்கரோடு நேரு தொடர்புல இருந்திருக்கார். திமுகவை இரவு பகலாக விமர்சனம் செய்யக்கூடிய சவுக்கு சங்கரோடு நேருவுக்கு என்ன தொடர்பு? இதுதான் இப்ப முதலமைச்சரை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளான செய்தி. நேருவிடம் இருந்த உள்ளாட்சி உதயநிதிக்கு போக போகுது. கனிமொழியை சவுக் என்னைக்குமே விமர்சனம் செய்ததே இல்லை. அப்போ நேரு ஒரு சோர்ஸ்னா கனிமொழி ஒரு சோர்ஸ் சவுக்குக்கு. முதலமைச்சர் இதெல்லாம் தெரியுமானா இப்பதான் தெரியும். தெரிந்த பிறகு இவர்கள் நமக்கு விசுவாசமா இல்லை. ஆனா நேரு அவர்கள் மீது நீங்க சொல்றீங்க, சரி, கனிமொழி அவர்கள் மீதும் சொல்றீங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு கோபம் இருக்கு. என்ன கோபம்? அண்ணனுக்கு பின்னாடி நான் தானே சிஎம் ஆகணும், இந்த கட்சிக்கு நான் தானே தலைவர் ஆகணும், உதயநிதியை ப்ரொமோட் பண்றது அந்த அம்மாவுக்கு இருக்கலாம். திமுகல உதயநிதி கோஷ்டி, கனிமொழி கோஷ்டி, இது எப்போ எப்போ வரும்னா, கனிமொழி ரொம்ப சைலண்டா அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு, வேலை பண்றாங்க. இது உதயநிதிக்கும் தெரியும், அவங்க அப்பா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தெரியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவு ஏற்படுகிறதா? அதற்கு காரணம் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இது உண்மையா? உண்மையில்லை. இல்லை, இந்த தகவலை அடிப்படை ஆதாரமே இல்லாது. KN நேருவை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை முதலமைச்சர் சீராட்டி பாராட்டி அவரை திருச்சியில் ஒரு அடையாளமாக கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும்போது நேருவும் அன்பு மகேஷ் பொய்யாமொழி எப்படி ஒன்று சேருவாங்க? வாய்ப்பே இல்லை. நேருவுக்கு இப்போ 7.5 நாட்டு சனி. எப்படின்னா, சிஎம் ஒரு ஆடியோவை கேட்குறாரு. சவுக்கு சங்கரும் நேருவும் பேசிக்கொண்ட ஆடியோ. நேருவும் சவுக்கு சங்கரும் பேசிக்கொண்ட ஆடியோ. 3 ஆண்டு காலமாக சவுக்கு சங்கரோடு நேரு தொடர்புல இருந்திருக்கார். திமுகவை இரவு பகலாக விமர்சனம் செய்யக்கூடிய சவுக்கு சங்கரோடு நேருவுக்கு என்ன தொடர்பு? இதுதான் இப்போ முதலமைச்சரை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளான செய்தி. நேற்று நடந்த தேர்தல் பணிக்குழு கூட்டம், அவர் தான், நேரு தான் செயலாளர், RS பாரதி, தங்கம் தென்னரசு, இப்போ அடிஷனலாக உதயநிதியும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நேரு தான் ஆற்காடு வீராசாமி. கருணாநிதிக்கு ஆற்காடு வீராசாமினா ஸ்டாலினுக்கு KN நேரு. இந்த நிலை இப்பொழுது மாறி இருக்கிறது. உதாரணத்திற்கு, நேருவிடம் இருந்த உள்ளாட்சி உதயநிதிக்கு போக போகிறது. இப்போ இன்னைக்கு ஹைகோர்ட்டு ஒரு உத்தரவிட்டிருக்கு. கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போய் பார்க்கணுன்னு ஒரு உத்தரவு. முதலமைச்சர் போக முடியலனா உதயநிதி போகணுன்னு ஹைகோர்ட்டு உத்தரவு. அப்போ முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இப்போ யாரை உயர்நீதிமன்றம் அனுப்புது? உதயநிதி. ஏன் நேரு அனுப்பலாம்? அதை நம்ம நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்போது நீதிமன்றமே முடிவுக்கு வந்துருச்சு. என்னன்னு அடுத்து இவர் தான். அதுதான் இப்போது சவுக்கை பொறுத்த வரைக்கும் சிறையில் இருக்கார், குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கார். இப்போ இவருக்கு உச்ச நீதிமன்றம் குண்டர் சட்டம் எதற்காக ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவில் குண்டர் சட்டம் அரசை விமர்சித்ததுக்காக குண்டர் சட்டம்னா அது குண்டர் சட்டம் செல்லாதுங்குது. இதுக்காக ஒரு சிட்டிங்கே உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கொடுக்கப்பட்ட ஃபீஸு 11 லட்சம் ரூபா. 6 முறை அவர் ஆஜராயிருக்கார் எங்க நீதிமன்றத்தில். அப்போ அவருக்கு எவ்வளவு? ஒரு 50-60 லட்சம் ரூபா அவருக்கான சம்பளம். இந்த சம்பளத்தை யார் கொடுத்தது? ஒன்று அதிமுக வேலுமணி, இல்லைன்னா நேருவாங்கிற செய்தி கசியுது. ஏன்னா
நேருவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆடியோவை டேப்பை முதலமைச்சர் பார்த்த பிறகு இந்த சந்தேகம் வருது. அந்த ஆடியோ டேப் வந்துட்டு ஒரு பழைய டேப்பாக கூட இருக்கலாம்ல. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப ஆதரவாகவும் சவுக்கு பேசியிருக்காரு இல்லையா, குறிப்பாக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேரங்களில் வந்துட்டு இவர் பேசி இப்படி எல்லாம் பேசணுங்கிற மாதிரியான வியூகங்கள் வகுத்து ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, அந்த வீடியோ இவர் சிறைக்கு போக வரைக்கும் தொடருது. அந்த வீடியோ சிறைக்கு போக வரைக்கும் தொடருது. முதலமைச்சருக்கு என்ன இது கூட தெரியாதா என்ன? ஆதரவு நிலையில் இருக்கும்போது எப்படி அந்த பேச்சு வரும், எதிர்ப்பு நிலையில் இருக்கிற போது எப்படி பேச்சு வரணும்? இன்னொரு அதிர்ச்சியான செய்தி கூட சொல்கிறேன். கனிமொழியை சவுக் என்றைக்குமே விமர்சனம் செய்ததே இல்லை. அப்போது நேரு ஒரு சோர்ஸ்னா கனிமொழி ஒரு சோர்ஸ் சவுக்குக்கு. கனிமொழி இப்போ டிவிஹெச், அதாவது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், இதில் இன்னைக்கு பலாயிரம் கோடி சொத்து முதலீடு இருக்கு. யாரோட நிறுவனம் இது? அது நேருடைய நிறுவனம். ஓகே. இப்போ இதில் இப்போ சவுக்குக்கு ஜெயின் பில்டர்ஸு மேனேஜர் சவுக்கை வந்து பார்ப்பாருன்னு ஒரு செய்தி இருக்குது. பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அவரை வந்து பார்ப்பான்னு காசா கிராண்ட் முதலாளி மேனேஜர் யாரை வந்து பார்ப்பாங்க? சவுக்கு. ஏன்? இதெல்லாமே ஒரு 20,000-30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் உள்ள நிறுவனங்கள். நீங்கள் எல்லாமே பல விஷயங்கள் முறைகேடாக கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நடக்குது. நீங்கள் இப்போ ஒரு இடம் அரசு நிலத்தில் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது, செய்தி வந்ததா? இப்போ இதெல்லாம் சவுக்கால தடை செய்யப்பட்டது. சவுக்கு அடிக்கவே மாட்டார். ஏன் அடிக்க மாட்டாரு? ஏன்? அவர்களால் அவர்களுக்கு பலன் உண்டு. இப்போ பல பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன், பல அப்பாசாமி, பல ஜெயின் பில்டர்ஸ், யாரு? இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அமெரிக்கா வரைக்கும் இருக்கு. அமெரிக்காவில் நெப்போலிய ஒரு 500 ஏக்கரை பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு. தெரிஞ்சு 500, தெரியாம அதுவும் இங்கே கனெக்ஷன் தானே? அப்படி. ஆமாம் சார், அதாவது உங்களுக்கு ஒரு வரலாறை சொல்கிறேன். 87, 89 திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது போக்குவரத்துறை அமைச்சர் நேரு. அப்போ போக்குவரத்து துறை அமைச்சராக நேரு இருந்த பொழுது நேருடைய உதவியாளர் தான் இந்த குமரேசன். என்ன பேர் அவருக்கு? குமரேசன் தான் நெப்போலியனாக மாறுறாரு. குமரேசன் மாமா அமைச்சர், அமைச்சருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிஏ. இன்னைக்கு அவர் எங்கே இருக்காரு? அவர் பாரதிராஜரை சொல்லி சினிமாவுக்கு அனுப்புகிறாரு. சினிமாவில் என்ன 500 ஏக்கர் அமெரிக்கா வாங்குறவங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்போ இதெல்லாமே இந்த டிவிஹெச் தான். அமெரிக்கா வரைக்கும் 500 ஏக்கரா வாங்குகிற அளவுக்கு இது ஒரு பெரிய நிறுவனம். இப்போ இந்த நிறுவனத்தை நடத்தினால் என்ன பண்ணணும்? எதிர்கட்சி கூடயும் சமரசமாக இருக்கணும், ஆளுங்கட்சி கூடயும் சமரசமாக இருக்கணும். அதாவது இவர் சசிகலா சிறையிலிருந்து வந்த பிறகு சசிகலா போய் சந்திக்கிறார். இதுவும் ஒரு விமர்சனம். ஏன்? சசிகலா ஜெயலலிதாவுடைய நிழல். அப்போ இந்த டிவிஹெச் சசிகலாவை பகைத்து கொண்டு 91, 96, 2001, 2006, 2011, 2016 இந்த பீரியடில் போய் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டம் 15 வருஷம். இந்த 15 வருஷ காலத்தில் ஜெயலலிதாவை பார்க்காம தொழில் பண்ணிடலாம், சசிகலா பார்க்காம தொழில் பண்ண முடியுமா? அப்போ சசிகலாவோட இவர் கூட்டில் இருந்திருக்கார் தொழில் ரீதியாக. அப்போது முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமானா இப்போ தான் தெரியுது. தெரிந்த பிறகு இவர்கள் நமக்கு விசுவாசமாக இல்லை, இவர்கள் நமக்கு உண்மையாக இல்லை, இவர்கள் ஒரு கார்பரேட்டாக இருக்காங்களே தவிர கட்சிக்காரனா இல்லை முதலமைச்சர் நினைக்கிறார். ஆனால் முதலமைச்சருக்கு இது இப்போதான் தெரியும் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு விளையாட்டு செய்தி மாதிரி இல்லையா? இல்லை, விளையாட்டு செய்தி தான். உங்களுக்கு விளையாட்டு செய்தியாக தெரியுது, முதலமைச்சருக்கு சீரியஸாக தெரியுது. இல்லை, ஆனால் இத்தனை வருஷம் வந்துட்டு அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு மனிதர் இத்தனை வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் கூட சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு கலைஞருக்கு எப்படி ஆற்காடு வீராசாமியோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நெருக்கம், இவர் தான் அவருடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தலைமைக்கு தெரியாமையாக இருந்திருக்கும். இல்லைங்க, அதாவது எல்லாம் தெரியும், ஆனால் எதிரிகளோட தொடர்புங்கிறது உளவுத்துறை சொன்னவர் தான் தெரியுது. அவருடைய வியாபாரம் எல்லாம் தெரியுது. ஆனால் எதிரியோடு திமுகவை நீங்கள் பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் நீங்கள் இப்போ பாஜகவுடைய அசைன்மெண்ட். பாஜகவுடைய ஊதுகுழலா அதிமுக ஊதுகுழலாக சவுக்கு திமுக அடிக்கிறார். திமுகவை
அடிக்கிறார். அவர் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டார், சவுக்கு பிஜேபியை விமர்சனம் பண்ண மாட்டார், திமுக மட்டும் அடிப்பார். அதான் அவருக்கு அசைன்மெண்ட். அப்போ அவருக்கான வேலை என்ன? ஊடகவியலாளர் வேலை இல்லை, எவன் பணம் கொடுத்தாலும் அவனுக்கு அடிப்பார். இப்போ தான் யார் யார் சோர்ஸுங்கிறது முதலமைச்சருக்கு உளவுத்துறை சொல்லித்தான் தெரியுது. சக்கரபாணி சோர்ஸு, கனிமொழி சோர்ஸு, நேரு சோர்ஸு. நீங்கள் இப்போ மீடியாவில் டாப் ஆட்கள் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் ஒரு ஆளை அதுலேருந்து எடுத்துருவாங்க. எங்கள் ஏதோ ஒரு கட்சியிலேருந்து டாப் நம்பர் 2 நம்பர் 3 உங்களை பற்றி எந்த செய்தி அடிக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு சோர்ஸாக இருக்கணும். உள்ளே என்ன நடக்குது அதை எனக்கு சொல்லிடுது. உள்ள என்ன நடக்குது இப்படி தான் பத்திரிகையாளர்களுடைய சோர்ஸ். இதுல அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? யாருக்கு கண்டென்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. யாருக்கு? இல்ல அந்த அமைச்சருக்கோ இல்ல அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவங்கள பத்தி செய்தி வராத இதை தாண்டி என்ன நன்மை நடக்கும் அவங்களுக்கு? செய்தி வந்தா மந்திரி சபையே போயிருமில்ல. எப்படி புரியாம பேசுறீங்க? என்ன ஒரு மந்திரிய செய்தி வந்தா அவர் எங்க பணம் வாங்கினாரு, எங்க கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, யாரோட தொடர்பு இருந்தாருங்கிற செய்தியை ஒரு ஊடகவியலாளருக்கு தெரியுது. ஊடகவியலாளர் செய்தி அடிச்சா என்ன ஆகும்? கலைஞ்சிடும். மந்திரியே போயிருமல்ல. அப்ப என்ன பலன் கிடைக்குன்னு கேட்குறீங்க? அதான் பலன். அப்போ தன்னை பற்றி எந்த செய்தி வராம அவரே பார்த்துக்குவார். முன்னணி ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனா அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறோம். இதுதான் அவங்களுக்குள்ள எக்ரிமெண்ட். பல நிருபர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படியே ஆளே இல்லை, எல்லாம் 25 வயசு எல்லாம் பசங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நீங்கள் ஊடகத்தில் ஜாம்பவானாக இருந்த அன்னைக்கெல்லாம் வந்து அச்சு ஊடகம் தானே, அச்சு ஊடகம் தான். நீங்கள் நக்கீரன், ஜூனியர் விகடன், குமுதம் ரிப்போர்ட்டர், தராசு, தினமலர், தினகரன், இதுதான் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம். இதில் ஒரு செய்தி வந்ததுன்னா ஒரு அதிகாரி மாற்றப்படுவார், ஒரு செய்தி வந்ததுன்னா ஒரு அமைச்சர் மாற்றப்படுவார். பல பல விஷயம் நடந்திருக்கு அப்படி. இப்போ அதே தான், உங்களை பற்றி எந்த செய்தியும் வராதுங்க, ஆனால் உள்ளே நடக்கிறத எனக்கு இதுதான் சவுக்குடைய அசைன்மெண்ட். இதில் தான் அமைச்சர் நேரு மீது இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. ஆனால் நேரு அவர்கள் மீது நீங்கள் சொல்கிறீங்க, சரி கனிமொழி அவர்கள் மீதும் சொல்கிறீங்கிறது. ஏன்னா அதான் இப்போ கனிமொழி சவுக்கு எப்பவுமே விமர்சனம் பண்ணதே இல்லை. கனிமொழியை எப்பவுமே விமர்சனம் செய்ததே இல்லை. இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு கோபம் இருக்கு. என்ன கோபம்? அண்ணனுக்கு பின்னாடி நான் தானே சிஎம் ஆகணும், இந்த கட்சிக்கு நான் தானே தலைவர் ஆகணும், உதயநிதியை ப்ரொமோட் பண்ணுறது அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. இயற்கை வரத்தானே செய்யும். அண்ணனுக்கு அடுத்து யார் அந்த சீட்டு? எங்கள் அப்பா சீட்டு அது. சரி அண்ணன் நீ மூத்தவன் இருந்துக்கோ, உனக்கு பின்னாடி எனக்கு யாருக்கு வரணும்? தங்கச்சிக்கு வரணும். தங்கச்சிக்கு வராமல் மருமகனுக்கு போச்சுன்னா? ஆனால் அதை தான் வந்துட்டு இவங்க அழகாக பிரிச்சுக்கிட்டாங்களே, டெல்லி உனக்கு தமிழ்நாடு எனக்குங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்கல்ல. சரி தமிழ்நாட்டில் இல்லாமல் டெல்லிக்கு எந்தமா போயிட முடியுமா? போக முடியாது. அப்புறம் நீங்கள் டெல்லியில் இருந்து இந்திக்காரன் எப்படி அரசியல் பண்ணுறது? ஓட்டு போடும், இந்திக்காரனா ஓட்டு போடுவான்? யார் ஓட்டு போடுவான்? தூத்துக்குடிக்காரன் தான் ஓட்டு போடுவான். டெல்லியில் ஜந்தர் மந்தர் ஏரியாவில் ஓட்டு போடுவான். இங்கே கட்சி இருக்கணும். கட்சி யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் எம்பி ஆக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும், மந்திரி ஆக முடியும், மாவட்டமாக முடியும், வட்டமாக முடியும். நீங்கள் டெல்லியிலே உட்காந்துக்கோ. அதாவது நேரு இருந்த காலத்தில் விஜயலட்சுமி பண்டிட், இந்த அம்மா யாருன்னா நேருடைய சொந்த சகோதரி. நல்லா கேட்டுங்க, சொந்த சகோதரி. அந்த அம்மா தான் வெளி விவகாரத்துறை அமைச்சர். ஜப்பானில் இருக்கும், பிரான்ஸில் இருக்கும், அமெரிக்காவில் இருக்கும், ஐரோப்பாவில் இருக்கும், லண்டனில் இருக்கும். யார்? நேருடைய தங்கச்சி. இங்கே அரசியல் யார் இருந்தா? இந்திரா காந்தி. நேரு மரணம், அந்த அம்மா டக்குனே வந்து இறங்குது எங்கே? டெல்லியில். நேருக்கு பின்னாடி நான் தான் பிரதமர் இருக்குது. யார்? அண்ணன் செத்து போயிட்டா, தங்கச்சியார வரணும். அந்த அம்மா யாருன்னே தெரியல. யாருக்கு? காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு யாருன்னே தெரியல. வாரிசா யாரை தெரியுது? இந்திரா காந்தி தெரியுது. இந்திரா காந்தி அடுத்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா காங்கிரஸ் அடுத்து இந்த நேருடைய மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு கருணாநிதி சொல்றாரு. நேருவின் சகோதரி விஜயலட்சுமியை வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு சொல்ல முடியலையா? அந்த அம்மா யாருன்னே தெரியல. கனிமொழி டெல்லியில் இருந்தா இங்கே எம்பி யார் முடியுமா? அடுத்த விஜயலட்சுமி ஆயிடுவாங்களோன்ற ஒரு பதட்டம் உங்களுக்கு. கரெக்டாக இதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ இதுதான் கோவம். அப்போ திமுகவை யாரு பொறான்றது? யாரு? சவுக்கு தான் திமுகவை புரண்டுறது. அப்போ சோர்ஸ் இதுதான்
உள்கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை முழுக்க யாருக்கு வருது? சவுக்கு சங்கருக்கு வருது. சவுக்கு சங்கர் யாருடைய தயாரிப்பு? நீங்கள் ப்ரெஸ் கிளப் அன்பழகன். அன்பழகன் யாருடைய தயாரிப்பு? அமைச்சர் நேருடைய தயாரிப்பு. யாருடைய தயாரிப்பு? நேருடைய தயாரிப்பு. 87 89 அமைச்சர் நேரு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அங்கே ஒரு அலுவலக உதவியாளர் தான் ப்ரெஸ் கிளப் அன்பழகன். அப்புறம் நக்கீரன் வேலைக்கு வர்றாரு, காமராஜ் சிசின் ஆகிறார். அன்பழகனுடைய தயாரிப்பு தான் யாரு? சவுக்கு சங்கர். எப்படி தொடர்பு பாருங்க. சரியான தொடர்பு. சரியான தொடர்பு, சரியான போட்டி. எதிர படத்தில் நீங்கள் பிஎஸ் வீரப்பா தான் சொல்லுவார், சரியான போட்டி, சரியான தயாரிப்பு. எல்லாம் எங்கே தயாரான இடம்? எங்கே தயாரான இடம்? நேருக்கிட்ட. நேருவிடம் சவுக்கை அறிமுகப்படுத்தியவரும் அன்பழகன் தான். இப்போ அவர் அன்பழகன் இறந்துட்டார். அன்பழகன் இதே ஜேர்னலிசம் தான் சவுக்கு செய்கிற. நீங்கள் அவர் இறந்துட்டாரு, அவர் விட்டுட்டு போனதை இப்போ சவுக்கு செய்கிறார், அவ்வளோதான். எல்லா அமைச்சரோடு நெருக்கமாக இருப்பார், முதலமைச்சர் அலுவலகத்தோடு நெருக்கமாக இருப்பார். அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக அதிகாரிகளை போஸ்டர் வச்சு ஒரே ஆள் அன்பழகன் தாங்க. நான் போய் அதுக்கு ஒரு வழக்கு ஒன்று போட்டேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் என்கிட்ட சொல்லி நான் போய் ஒரு வழக்கு போட்டேன். சங்கர சுப்பையாட்ட சொல்லி ஒரு வழக்கு போட்டேன். வழக்கு போட்டால் அப்போது உளவுத்துறை டிஐஜி வரதராஜுலு, இப்போ அவர் ஓய்வு பெற்றுட்டார். இல்லை, அங்கேருந்து ஒரு ஏசி வர்றாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லைங்க. நான் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஆதரவாக வழக்கு போடுறேன். அவர் யாருக்கு ஆதரவாக வர்றாரு? அரசாங்க உளவுத்துறை யாருக்கு ஆதரவாக வருது? அன்பழகனுக்கு ஆதரவாக வருது. நான் வழக்கு போட்டேன் சார், ஹைகோர்ட்டை வழக்கு போட்டேன். ஐஏஎஸ் அதிகாரிகளை அபாண்டமாக பழி சொல்கிறாரு, நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, இவர் மீது நீங்கள் வழக்கு போடணும், தடை கொடுக்கணும். சங்கர சுப்பு சார் தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் நான் சொல்கிறேன். இந்த அதிகாரிகளை மிரட்டி பிளாக்மெயில் பண்ண போகிறாரு. இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய பிளாக்மெயிலிசம் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை பற்றி பேனரே வைக்கிறார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது. அப்போ டிஜிபி ராமானுஜத்துக்கு போய் நான் புகார் கொடுத்தேன். நேராக பார்த்து அவர்கிட்ட புகார் கொடுத்தேன். அவர் சொன்னார், இதில் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கட் அவுட் வைக்கிறாருங்க. ஊழல் ஊழல், இந்த ஊழல் அந்த ஊழல், கட் அவுட்டு அதிகாரி பேரை போட்டு. அப்போது இந்த அரசு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கலை. அப்போ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. நீங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்கு பாருங்க. இவர் தான் அன்பழகனுடைய சிஷியன் தான் சவுக்கு. இவங்க ரெண்டு உருவான இடம் எங்க? அமைச்சர் நேருகிட்ட. அன்பழகன் உருவானார்னா சிஷியன் அறிவுறுத்திட்டு இருப்பார்ல, ஏன் சிஷியங்க பார்த்துங்க. இதுதான் 3 வருட காலம் ஆட்சி அமைஞ்ச பிறகு எல்லா தகவலையும் பரிமாறினார் என்பது இப்போ தான். நீங்கள் நல்ல அதிகாரி உளவுத்துறையில் இருக்காங்க, சரியாக இப்போ வேலை செய்கிறாங்க. இன்னொரு இவர் ஈஸ்வரமூர்த்தி யார்? இப்போ இருக்கிற உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலை, இன்னொரு ஈஸ்வரமூர்த்தி, இன்னொரு ராமானுஜம், இன்னொரு அலெக்சாண்டர், அவர் முத்திரவதிச்சால், இன்னொரு ஐஜி அருள், வேற யாரையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் வேலை, ஒரு ஐஜி அருள், ஒரு ஈஸ்வரமூர்த்தி, ஒரு ராமானுஜம், ஒரு அலெக்சாண்டர். பின்னாடி ஸ்டெர்லைட்டுக்கு பிஆர்ஓ போயிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் பணிக்காலத்தில் சரியான அதிகாரி. இப்போ முதலமைச்சருக்கு சொன்ன பிறகு பெரிய அதிர்ச்சி. நேற்று நடந்த தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் ஆர்எஸ் பாரதி, நேரு, தங்கம் தென்னரசு, புதுசாக உதயநிதியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இது வரைக்கும் இல்லை, இவரே பார்த்துக்குவார். இவர் தான் இப்படி பார்த்துக்கிறார. இது டிவிஹெச் வளர்ச்சி என்பது சசிகலாவோடும் தொடர்பு, சவுக்கு சங்கரோடும் தொடர்பு. ஏன்னா முதலமைச்சர் சரி, இவர் பொருளாதார ரீதியாக வளர்வது என்பது நீங்கள் திமுக அதிமுக ஒரு காமனான விஷயம். ஆனால் யாரோடு தொடர்பு வைத்துக்கிறங்கிறதா விஷயம். நீங்கள் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்பட்டார். எங்கே? அதிமுகவில். இன்ஸ்டன்ட் முதலமைச்சர் ஆவாங்கல்ல, அடிக்கடி ஓபிஎஸ் ஆவார்ல, அதுக்கு பதிலாக செந்தில் பாலாஜியை
இன்ஸ்டன்ட் முதலமைச்சரா போயஸ் கார்டனுக்குள்ளேயே இருக்கிற இளவரசி ஜெயலலிதாவுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி சொல்றீங்களே சார், இன்ஸ்டன்ட் முதல்ல. ஆமாம், நீங்கள் மக்களை ஓட்டு போட்டு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனாரா? அந்த அம்மா ஐயோ நீ கொஞ்ச நாளைக்கு இரு, நான் கேஸெல்லாம் முடிச்சுட்டு வரேன், அப்படித்தான் அவர் கூட கும்பிடு. மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி தான். அவர் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, அதே போல் தான் ஓபிஎஸ். அப்போது இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் சசிகலா அதிமுகவோடு நெருக்கமாக இருந்தால்தான் இந்த ட்ரூ வேல்யூ தொழில் நடக்கும். அதனுடைய பின்விளைவாக தான் இப்போ இந்த திருச்சியில் வந்துட்டு கலைஞர் நூற்றாண்டினுடைய நிறைவு விழா நடந்தது. அதில் கே நேரு அவர்களுடைய படம் எந்த பேனர்லையோ இல்லை, எந்த போஸ்டர்லையும் இல்லை. இப்போ திருச்சிங்கிறது அவருடைய கோட்டை, அது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்துட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்துட்டு முன்னிலைப்படுத்தி கே நேரு அப்படியே ஒதுக்கிட்டாங்களே சார். வரத்தானே செய்யும், அதுக்காக தானே நீங்கள் மகேஷ் பொய்யாமொழியை மேலே கொண்டு வந்தது. நீங்கள் கேட்ட கேள்வி ஆரம்பத்தில் தப்பு. அதான் ரெண்டு பேரும் எதிரெதிராக தான் டிஎம்கே பிளவுபடுத்துறதுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும். இல்ல இல்ல இல்ல, திமுகவை பிளவுபடுத்துறதுக்கு ரெண்டு பேரும் இல்ல, நேரு மீது அதிருப்தி. அதனாலதான் நேரு இல்லைன்னா அடுத்து யார் அங்க? மகேஷ், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அப்ப நீங்க சார் திமுக யாரை நம்பி இல்லை சார், யாரை நம்பியும் இல்லை. வைகோ போகும்போது திமுக கவலைப்பட்டுது, உடைஞ்சு போய் கருணாநிதி போராடினார், ஆனால் மீண்டு வந்துருச்சு. எம்ஜிஆர் போனார், மீண்டு வந்துருச்சு. ரெண்டு பிளவு நடந்தது. எப்போ? 72, 93, 20 வருஷம் கழிச்சு மீண்டு வந்துருச்சு திமுக. அப்போ கலைஞர் இருந்தார், இப்போ இல்லையே. ஏன் இப்போதான் சின்ன கலைஞர் இருக்காரு? அப்போ ஒத்துக்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் சின்ன கலைஞர்? ஸ்டாலின் அவர்கள் சின்ன கலைஞர். ஆமாவா, நீங்கள் அங்கே எடுத்த ட்ரைனிங் தானே. நீங்கள் தந்தை எப்பவுமே மகனுக்கு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, மந்திரத்தை கூட கற்றுக் கொடுத்துருப்பாரு இல்லையா? அவர் சாதாரண முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கலீங்க. எப்போ? நீங்கள் மேயரு, எது மேயரு, அப்புறம் துணை முதலமைச்சர், அமைச்சர், இப்படி தான் அவரும் ட்ரைனிங் பண்ணி கொடுத்தார். அதனால் எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்துருப்பாரா இல்லையா? நீங்கள் அந்த சீட்டுக்கு வந்தால் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குற ஆள் வந்துடுவாங்க. உதயச்சந்திரன் இருக்காரு, முருகானந்தர் இருக்காரு, பல பேர் இருக்காங்க. அதனால இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோடி வந்து கவுன்சிலர் கூட ஆனதில்லை, குஜராத் முதலமைச்சர் ஆனார், கவுன்சிலர் கூட ஆனதில்லை, நாடாளுமன்றத்துக்கு சுற்றி பார்க்க கூட வந்ததில்லை, பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்றார், வந்தாரா இல்லையா? அதனால பதவி என்பது பல பேருடைய உழைப்பு, பதவி என்பது பல பேருடைய உழைப்பு. அப்போ திமுக என்பது, உதயநிதி என்பது, நீங்கள் பல செங்கல் இருந்தால் தான் ஒரு கட்டடம் நிற்கும், பல சிமெண்ட் மூட்டை இருந்தால் தான் ஒரு கட்டடம் நிற்கும், பல சாந்து ஜல்லி. அப்போ இதுதான் தனிப்பட்ட ஊர்களில் ஒரு வீடு கட்ட முடியாது, செங்கலை மட்டும் வீடு கட்ட முடியாது, சிமெண்ட் வேணும், வானம் பறிக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் பல ஆயிரம் நேர்கள் அங்கே இருக்கான், பல லட்சக்கணக்கான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் திமுக, அதிமுக. நீங்கள் ஜெயலலிதா இல்லைன்னா அந்த கட்சி அழிஞ்சு போயிடும், நாங்கள் அழிஞ்சா போச்சு. கருணாநிதி இல்லைன்னா அந்த இடத்துல எப்படியா நிரப்ப முடியும்? நாங்கள் கட்சி அழிஞ்சா காணாம போச்சு. ரஜினி அவர்கள் கூட வெற்றிடம் இருக்கு. அண்ணா போனார்னா திமுக என்ன ஆகுமே தெரியாது. நாங்கள் கருணாநிதி முதலமைச்சர் ஆகலையா? அதனால் அரசியல் என்பது நீங்கள் லெனின் தான் சொல்லுவார், கற்றுக்கொண்டே போராடு, போராடிக்கொண்டே கற்றுக்கொள். அது பொதுவான தத்துவம். அது இப்போ அதுதான் நேருவை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு சவுக்கோட தொடர்புல இருந்தார், தன்னுடைய டிவி கட்சியை காப்பாற்றி கொள்வதற்கு சவுக்கோட தொடர்புல இருந்தார். இதுதான். இப்போ சமீபத்தில் வந்துட்டு எம்பிக்கள் எல்லாமே வந்துட்டு ஒன்றா போய் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாங்களா சார் டெல்லியில். இப்போ அன்பில் மகேஷும் பொய்யாமொழியும் அதுக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த இடத்துல வந்து குறிப்பாக நேரு அவர்களுடைய மகன், பெரம்பலூர் தொகுதியினுடைய அருண் நேரு, அவரு மட்டும் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் பங்கேற்கல. அதுவும் இதற்கான ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையாது இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே உதயநிதி வாழ்கன்னு சொல்லும்போது அருண் நேரு சொல்லவே இல்லை, அருண் நேரு சொல்லலை, எல்லாம் உன்னிப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா அருண் நேருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் இவரை கொண்டு வராரு, அவரை கொண்டு வர்றாரு. அப்போ அவர் யார் கோஷ்டி? உதயநிதியோட கோஷ்டி.
அப்போ இவர் அவரை பிடிக்காது. இதெல்லாம் அரசியல் தான். நாங்கள் அரசியல் செய்வது என்பது எங்களுடைய கார்ப்பரேட் நிறுவனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு அரசியல் தேவை. இப்போ ஏடிஎம்கே வந்து 2-3 துண்டா உடஞ்சிருச்சு இல்லை சார்? அதே மாதிரி வந்துட்டு டிஎம்கேவும் வந்துட்டு கனிமொழி அணி உதயநிதி அணின்னு உருவாவதுக்கான சாத்தியங்கள் உண்டா? இல்லை, உங்கள் கேள்வியே தப்பாக இருக்கேன். அதிமுக 7 கோஷ்டியில் ஒரே கோஷ்டி எடப்பாடி கோஷ்டி தான். இல்லை சார், ஓபிஎஸ் அதெல்லாம் நீங்கள் இல்லைங்க, அவங்களுக்கு பின்னாடி இப்போ வீட்டு தோட்டக்காரனே போலியே, கார் டிரைவரே போலியே, கார் டிரைவரும் தோட்டக்காரனும் சமயக்காரனும் போலியே, அப்படி எப்படி உடையும் சொல்லுங்க? இல்லை சார், நிறைய பேர் போனாங்க. நிறைய பேர் இல்லை சார், நிறைய பேர் போனால் எத்தனை எம்எல்ஏ போயிருக்காங்க சொல்லுங்கள்? எத்தனை எம்எல்ஏ போயிருக்காங்க? எத்தனை மாவட்ட செயலர் போயிருக்காங்க? எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க? ஒன்றுமே இல்லையே. அந்த அம்மா தென்காசியில் ஆரம்பித்தது இப்போ எங்கே வருதா? தென்காசியில் ஆரம்பித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எங்கே வந்துட்டு இருக்குன்னு நான் அங்கேயே தான் ஆரம்பிச்சது இருக்கிறதுக்கு பேரா போராட்டம். ஒருங்கிணைப்பு குழு எழுச்சியாக இருக்க வேண்டாம். அந்த அம்மா தென்காசியில் போட்டா மதுரையில் கொடி கட்டி இருக்கணுமா இல்லையா? ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தென்காசியிலேருந்து சசிகலா பேரவை சேர்ந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாராம். எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க, தமிழ்நாடு முழுக்க பெரிய எழுச்சி புரட்சி வரப்போகுது, தயவுசெய்து ஹைலைட் பண்ணிடுங்க. நம்ம யூடியூப்காரர் சரிங்க, அது பெருசாக செய்தி ஆக்கிடுறேன், நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மீட்டரை வெட்டுங்க. எதை மீட்டரை வெட்டுங்க அப்படின்னு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் போன காலமா. நான் சொன்னேன், யோ எப்படியோ ட்ரை பண்ணியான வாட்ஸ்அப் காலில் கூட கண்டுபிடிக்க முடியலைங்க. என்னையாவது இப்படி சொல்லிட்டு அந்த அம்மா பெரிய எழுச்சி பயணம் கிளம்பியிருக்கு. இப்போ அந்த விளம்பரம் போட சொன்னவர் போனை சுவிட்ச் ஆஃப், இவர் கண்டுபிடிக்க முடியாமல் கிடக்காது. அப்போ இதுதான் எடப்பாடியிடம் 66 எம்எல்ஏ ஜெயிச்சு கொடுத்தார். இப்போ 4 பேர் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க. அது வருஷம் 62 பேர் இப்போ எங்கே இருக்காங்க? 62 பேர் ஒரு கட்சியில் எம்எல்ஏ இருக்கான்னு சாதாரண விஷயமா? இல்லை. அதனால் துண்டு துண்டாகவும் உடையல, இண்டு இண்டாகவும் உடையல, இடுக்கிடுக்காகவும் உடையல. அதிமுக எடப்பாடிட்டு இருக்கு. ரெட்டையில எங்க இருக்கு? எடப்பாடி. அதை சொல்லுங்க. ரெட்டை இலை எம்ஜிஆருடைய ரெட்டை இலை யாருங்க இருக்கு? எடப்பாடி அவர்கள். ஜெயலலிதாவுடைய ரெட்டை இலை யாருக்கு இருக்கு? 2 பேரும் ஒரே ரெட்டை தான். 2 இலை ஒன்னா இருக்கு, ஒரே இலை தான். அப்போ இந்த இலை எங்க இருக்கு? அங்கதான் கட்சி இருக்கு. இலை எங்க இருக்கோ அங்கதான் கட்சி. அவங்க 3 பேர்ட்ட என்ன இலை இருக்கா? குக்கர் தான் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பலாப்பழத்துக்கு உடனே அறுக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும்? ஈ முச்சிடும், ஓட்டை போட்டுரும் ஈ, இல்லை பலாப்பழம் சோள உள்ளே அழிக்கிடும். இதுதான். அப்போ கட்சி அதிமுக என்பது எடப்பாடி வசம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் உடஞ்சி போச்சுன்னு சீனை போடுவதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ திமுக பக்கம் வருவோம். திமுகவில் உதயநிதி கோஷ்டி, கனிமொழி கோஷ்டி. இது எப்போ வரும்னா, இது ஒரு காலகட்டத்தில் வரும். அந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லக்கூடாது. அந்த காலகட்டத்தில் வரும். வருகிற பொழுது எல்லாரும் நேரம் ஆட்டோவை எங்கே விட்டுருவான்? கனிமொழி வீட்டுக்கு விட்டுருவான். என்ன காரணம்? அது என்ன காரணம்னா, உதயநிதியா கனிமொழியா இப்படி வருகிற பொழுது கண்டிப்பாக இந்த கட்சி எங்கே போயிடும்? கனிமொழி வீட்டுக்கு போயிருங்க. அதுக்கான காரணம் என்ன காரணம்னா, உதயநிதியும் கனிமொழியும் கட்சியில் நீண்டகால தொடர்பு. இப்போ அதிமுகவில் எடப்பாடி சசிகலாட்ட கட்சி வந்த பிறகு சசிகலா கையை காமிச்ச ஆள் யார்? எடப்பாடி. சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எடப்பாடி அந்த கட்சியை காப்பாற்றிட்டார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த போட்டியில் ஓபிஎஸ் வந்தார், ஓபிஎஸ்கிட்ட யாருமே போகலை. எடப்பாடி நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து, பெற வேண்டியதை பெற்று, என்ன பண்ணணுமோ பண்ணி அதை தக்க வச்சுக்கிட்டார். ஓபிஎஸ் அதை செய்ய மாட்டார். இதே நிலைமை தான். நீங்கள் அரசியல் முதிர்ச்சி என்பது கனிமொழி பக்கம்தான். நான் சவுக்கு சங்கர் மாதிரி சோர்ஸ் எல்லாம் கிடையாது. கனிமொழிக்கு சோர்ஸ் எல்லாம் கிடையாது. நான் சரியா, நான் அரசியலை சொல்கிறேன். மூத்த அமைச்சர்கள் பூரா நேரம் எங்கே காரை திருப்பிடுவான்? கனிமொழி பக்கம் தான். ஆனா அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்துட்டு ஒரு செங்கலை வச்சு ஆட்சியை பிடிச்சாருலாம் ரொம்ப ஃபேமஸா பேசலாம். இல்ல, அதெல்லாம் பிடிச்சாரு. அப்போ இல்லைங்க, அதாவது கனிமொழி ரொம்ப சைலண்டா அந்த அம்மா
என்ன பண்ணிட்டு இருக்கு? வேலை பண்ணுறாங்க. இது உதயநிதிக்கும் தெரியும், அவங்க அப்பா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தெரியும், அவங்க அம்மாவுக்கும் தெரியும், மச்சான் சபரீசனுக்கும் தெரியும். ஆனால் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. கனிமொழி முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வரலாற்று எழுதி வச்சுங்க. கனிமொழி முதலமைச்சர், வரலாற்றில் சில கல்வெட்டுக்கள் வரலாறுகளை பதிவு செய்கிறது. உதயநிதியா கனிமொழியான்னு அது ஒரு கோல்டு வார் நடந்துகிட்டே இருக்கு. கோல்டு வார் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் உதயநிதியை கனிமொழிகிட்ட நீங்களே இருங்க அத்தைன்ட்டு போயிடுவார். அத்தை பாசத்தில் நம்மளோட மிஞ்சிட்டாருன்ற மாதிரி அதுதான் நடக்கும். ஏன்னா நீங்கள் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபைட்டர் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட்டர் கிடையாது, மென்மையான மனிதன். கரெக்டாக சொன்னீங்களே, சூதுவாது இல்லாத ஒரு பிள்ளை. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் சொன்னார், நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன், அருமையாக கேட்டுக்குவார். அந்த அந்த அப்பாவி பிள்ளை அருமையாக கேட்டுக்கும். அவர் உங்களுக்கு சோர்ஸு. அவர் அடிக்கடி பேசுவார். அப்போ அவர் சொன்னார், நல்ல பிள்ளைங்க விஷயங்களாக சொன்னால் கேட்டுக்கிறாரு. அப்போ இதுதான். ஆனால் கனிமொழியா உதயநிதியா வந்தால் கனிமொழி விட்டு கூட கொடுத்துருக்கலாம். யாருக்கு? உதயநிதிக்கு. அப்பா நீயே இருப்பாங்க முதலமைச்சரா. இதுவும் நடக்கலாம். அது டிஎம்கே கட்சி இல்லை சார், விக்ரமன் சார் படம். அப்போ அத்தை நானா இருக்கேன் அப்படின்னு அவர் நேரம் வீட்டுக்கு போனார்னா, சரிப்பா நீயே இருந்துக்க, அப்புறம் அடுத்து நான் பார்த்துக்கிறேன். இப்படியும் நடக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு சாஃப்ட் நேச்சர். கனிமொழியும் ஒரு சாஃப்ட் நேச்சர், யார் உதயநிதியும், ரெண்டு பேரும் ஒரே மனநிலை கொண்டவர்கள். அஞ்சானஞ்சு அழகிரி அதெல்லாம் முடியாது, நான் தான் இருப்பேன். அதனால் இருக்கவே முடியாமல் போயிடுச்சு. எதிர்காலத்தில் இதுவும் நடக்கலாம், அதுவும் நடக்கலாம். சிறப்பு. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.